வருக வணக்கம். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இது ரெண்டுத்தையுமே இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த டென்சஸ்லலாம் இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் ரெண்டும் வரும், இந்த ஆக்டிவ்லேருந்து பாசிவ் அண்ட் பாசிவ்லேருந்து ஆக்டிவ் இதெல்லாத்தையுமே எப்படி மாற்றி மாற்றி எழுதுறது, அப்படி வரும்போது அதோட மீனிங் என்னவா வரும், சென்டென்ஸில் அதோட யூசேஜ் இதெல்லாத்தையுமே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் ரெண்டுத்துலேயுமே காமனாக வர்றது வாய்ஸ் அப்படிங்கிற இந்த டேர்ம் இந்த இடத்துல வர்றதுக்கான காரணம், ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதை டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறத, அதாவது அந்த குறிப்பிட்ட நிகழ்வில் எந்த ஆக்ஷன், எந்த வேலையானது நடந்தது, அந்த வேலையை செஞ்சது யாரு, இது மாதிரியான தகவல்கள் எல்லாத்தையுமே சொல்கிறத தான் வாய்ஸ்னு சொல்கிறோம். இந்த வாய்ஸ் ஆனது ஆக்டிவ், பாசிவ் இப்படி ரெண்டா பிரியறதுக்கான காரணம், முதல்ல இந்த ஆக்டிவ் வாய்ஸ் ஆனது சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க, இதோட மீனிங் ஏதாவது ஒரு நிகழ்வில் ஒருத்தர் ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாருன்னா அவர் அந்த வேலையை செய்கிறார். இப்படி ஒரு நிகழ்வை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வாய்ஸை நாம் ஆக்டிவ் வாய்ஸ்னு சொல்கிறோம். அதாவது அந்த வாய்ஸ் ஆனது சொல்லக்கூடிய தகவல் நேரடியாக இவர் தான் இந்த வேலையை செஞ்சாரு அப்படிங்கிறத ஆக்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லும். ஆனால் இந்த பாசிவ் வாய்ஸ் ஆனது ஒரு வேலை ஒருவரால் செய்யப்பட்டது அல்லது செய்யப்படுகிறது, இந்த மாதிரி பாசிவ் மீனிங்கில் அந்த ஆக்ஷன் வேலையை ஒருவர் செய்கிறார்னு நேரடியாக ஆக்டிவ் ஸ்டேட்டில் சொல்லாமல் பாசிவாக அந்த வேலை செய்யப்படுகிறது இப்படி மாற்றி சொல்லக்கூடிய வாய்ஸை தான் பாசிவ் வாய்ஸ்னு சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக குழப்பமாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ரவி throws a ball, they play cricket. இது ரெண்டுத்துலேயுமே ரவி throws a ball, அதாவது ரவி பந்தை எறிகிறான், அதாவது இந்த வேலையை ரவி செய்கிறான். இப்படி ஆக்டிவ் ஸ்டேட்டில் சொல்லுது. ரெண்டாவது சென்டென்ஸ்லையுமே they play cricket, அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். ஸோ அவங்க ஒரு வேலையை செய்கிறாங்க. ஸோ இப்படி ஒருவர் ஒரு வேலையை செய்கிறாரு அப்படின்னு ஆக்டிவ் ஸ்டேட்டில் சொல்கிறது தான் ஆக்டிவ் வாய்ஸ்னு சொல்கிறோம். இதே இது ரவி பந்தை எறிகிறான்னு சொல்கிறதுக்கு பதிலாக பந்தானது ரவியால் எறியப்படுகிறது, அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கிரிக்கெட் அவர்களால் விளையாடப்படுகிறது, இப்படி மாற்றி சொல்கிறப்போ a ball is thrown by Ravi, cricket is played by them இப்படி மாறிடுது. அதாவது அவன் ஒரு வேலையை செய்கிறான்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த வேலை அவனால் செய்யப்படுகிறது, இந்த மாதிரி மாறுறது தான் நாம பாசிவ் வாய்ஸ்னு சொல்றோம். இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது, ஆக்டிவோ பாசிவோ ரெண்டு இடத்துலையுமே வேலை செய்கிறார், வேலை செய்யப்படுகிறது இப்படி மாறுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும். சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் ரெண்டுமே கண்டிப்பாக படிச்சிருந்துருப்பீங்க. நாமளுமே நம்மளுடைய சென்டென்ஸ் பர்டன்ஸ் பிளேலிஸ்டில் ஃபுல்லாகவே கவர் பண்ணி வச்சுருக்கிறோம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த சென்டென்ஸில் ரவி த்ரவுஸ் அ பால், இதில் ஒரு பர்சன், பிளேஸ் ஆர் திங், ஒரு நபரோ இடமோ அல்லது பொருளோ அதோட நேமை குறிக்கக்கூடிய நவுன் அல்லது அதுக்கு மாற்றா பயன்படுத்தக்கூடிய ப்ரனவுன். இந்த இடத்துல ரவிங்கிறது ஒரு பர்சனுடைய நேமை குறிக்கக்கூடிய நவுன். அடுத்து வரக்கூடிய ஒரு வேர்பை குவாலிஃபை பண்ணி இந்த வேலையை அவர் செய்கிறார், இந்த மாதிரியான மீனிங்கில் வர்றத சப்ஜெக்ட்னும், அடுத்ததா அந்த செய்யக்கூடிய நபர் என்ன வேலையை செய்கிறார் அல்லது அந்த ஆக்ஷன் ஆனது, அந்த வேலை எதில் ஃபோக்கஸ் ஆகுது, அந்த ஃபோக்கஸ் ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நவுனோ ப்ரனவுனோ அதை தான் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பால்ங்கிறது ஆப்ஜெக்ட் பிளேஸில் இருக்குது, அதாவது ரவிங்கிறது செய்யக்கூடிய நபர், வேலையை செய்யக்கூடிய நபருடைய பெயரை குறிக்குது. ஸோ இது சப்ஜெக்டாக இருக்குது. அடுத்ததாக த்ரவுஸ், அவர் செய்யக்கூடிய வேலை எரிகிற வேலை. ஸோ எரிகிறார். எதை எரிகிறார், ஸோ இந்த ஆக்ஷன் ஆனது எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறப்போ இந்த இடத்துல பால் அப்படிங்கிற ஒரு திங், பொருளுடைய பெயர் நமக்கு ஆன்சராக கிடைக்குது. ஸோ இதுவும் ஒரு நவுன்.
இதுதான் ஆப்ஜெக்டா அமையுது. இது எல்லாருமே சிம்பிளா ஒரு வேர்புக்கு முன்னாடி ஒரு பர்சனோ ஒரு பொருளோ ஒரு இடமோ அல்லது அதற்கு மாற்றாக ஏதாவது ப்ரனவுன்ஸ் வந்தாலோ அதை சப்ஜெக்ட்னும் அல்லது அந்த வேர்புக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லா நவுன்ஸ் அண்ட் ப்ரனவுன்ஸும் ஆப்ஜெக்ட்னும் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. இது எல்லா இடங்கள்லையும் சாத்தியம் கிடையாது. நாம இப்போ சொன்ன மாதிரி அந்த ஆக்ஷன் செய்கிறவர் யாரு, அந்த குறிப்பிட்ட வேலையானது எதை ஃபோக்கஸ் பண்ணுது, அந்த ஃபோக்கஸ் ஆகிற இடத்துலையும் கண்டிப்பாக ஒரு நவுனோ ப்ரனவுனோ இருந்தால் மட்டுமே அதை ஆப்ஜெக்ட்னு சொல்லணும். சிம்பிளாக சொல்லணும்னா தமிழில் செய்பவர், செய்வினை, செய்யப்படு பொருள், இந்த மூணையும் தான் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். செய்பவர் சப்ஜெக்ட், அவர் தான் அந்த வேலையை செய்கிறாரு. செய்வினை, வினைனாலே வேர்ப், அந்த ஆக்ஷனை குறிக்கக்கூடியது த்ரோஸ், ரவி த்ரோஸ். செய்யப்படு பொருள், அவர் எதை எறிகிறார், பால். ஸோ இந்த இடத்துல பால்ங்கிறது ஆப்ஜெக்டாக அமையுது. இந்த மாதிரி இதோட தியரட்டிக்கல் மீனிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல இந்த அங்கிறது ஆர்டிக்கிள், இது தனி ஏரியாவில் வரும். ஆனாலுமே ஆப்ஜெக்ட்ங்கிறதுனால இது ரெண்டுத்தையும் சேர்த்து அ பால்னு தான் சொல்லணும். ஸோ ரவி ஒரு பந்தை எறிகிறான். ரவிங்கிறது செய்பவர், செய்யக்கூடிய வேலை எறிதல், செய்யப்படு பொருள் அ பால், ஒரு பந்து. இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட்னா என்னங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடுத்த சென்டென்ஸில் தே ப்ளே கிரிக்கெட். ஸோ அவர்கள், தேங்கிறது பர்சன்ஸை குறிக்கக்கூடிய ப்ரனவுன். இதை பர்சனல் ப்ரனவுன்னு சொல்லுவோம். இதை பற்றி இனிமேல் டீப்பாக தெரிஞ்சுக்க ப்ரனவுன் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஸோ அவங்க வேலையை செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? ப்ளே, விளையாடுறாங்க. என்ன விளையாடுறாங்க அப்படின்னு கேட்குறப்போ அந்த ஆக்ஷன் ஆனது கிரிக்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ செய்யப்படு பொருள் கிரிக்கெட். ஸோ இதுதான் ஆப்ஜெக்டாகவும் அமையுது. இப்படி சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் மூணுமே இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் ரெண்டு இடத்துலையுமே வருது. ஆனால் நாம் பார்த்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு சென்டென்சஸ்லையுமே ஒரு வேலையை ஒருவர் செய்கிறார். இந்த மாதிரி நேரடியாக ஆக்டிவ் ஸ்டேட்ல வருது. இதனால இதை ஆக்டிவ் வாய்ஸ்னு சொல்றோம். ஆனா பின்னாடி பார்த்த இந்த ரெண்டு சென்டென்சஸ்லயுமே a ball is thrown by ரவி, இதோட மீனிங் ஒரு பந்து ரவியால் எறியப்படுகிறது. ஸோ ரவி ஒரு வேலையை செய்கிறாருன்னு சொல்றதுக்கு பதிலாக ரவியால ஒரு வேலை செய்யப்படுகிறது அப்படின்னு மாத்துறப்போ அந்த சப்ஜெக்ட் பிளேஸ்ல இருந்த ரவி அப்படிங்கிற நவுன் ஆப்ஜெக்ட் பிளேஸுக்கு மாறுது. அதாவது எல்லாரும் சொல்ற மாதிரி வேர்புக்கு முன்னாடி இருந்த நவுன் வேர்புக்கு பின்னாடி போயிருது. அதே நேரத்தில் a ball அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ஆனது இப்போ சப்ஜெக்ட் பிளேஸுக்கு மாறிடுது. இந்த ரெண்டு மாற்றங்களும் ஒரு சென்டென்ஸ்ல நடக்கும்போது அந்த வாய்ஸ் ஆனது பாசிவ் வாய்ஸா மாறுது. இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது வேர்ப்லயும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. என்னங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ரவி த்ரவுஸ் அ பால். த்ரவுஸ்னு ஒரே ஒரு மெயின் வேர்ப் மட்டும்தான் வந்திருந்தது. த்ரோ கூட எதனால எஸ் சேர்க்கிறோங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரவிங்கிறது சிங்குலர். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் வரப்போ வேர்ப் கூட எஸ், இஎஸ், ஐஇஎஸ், விஇஎஸ் அந்த சிங்குலர் ப்ளூரல் ஃபார்முலாவை பயன்படுத்தி வழக்கமாக படித்து வந்தபடி மாற்றிக்கணும். ப்ளூரலாக இருந்தால் த்ரோனே எழுதியிருக்கலாம். சரி, இந்த த்ரவுஸுங்கிற வேர்பானது ஒரு வேலையை ஒருவர் செய்கிறார்னு சொல்கிறப்போ அப்படியே இருந்தது. ஆனால் அந்த வேலை அவரால் செய்யப்படுகிறது அப்படின்னு பாசிவ்க்கு மாறுறப்போ இஸ் த்ரவுன், இஸ்ங்கிற ஒரு ஆக்சிலரி வேர்ப் வருது. அதோடு மட்டும் இல்லாமல் த்ரோங்கிற ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறுது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த V1, V2, V3ன்னுலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை இப்படி சொல்லக்கூடாது. ஒரு வேர்புக்கு 3 ஃபார்ம்ஸ் இல்லை, மொத்தமாக 5 ஃபார்ம்ஸ் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா ரைட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், ரவுட்டுங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், மூணாவதா எல்லாருமே ரிட்டன் தான் வரும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ரைட்டிங் அப்படிங்கிற ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை மறந்துட்டு ரிட்டன் அப்படிங்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்முக்கு போயிடுவாங்க. இந்த 4 மட்டும் இல்லாமல் 5ஆவதா ரைட் அல்லது டு ரைட்
அப்படிங்கிற இன்ஃபினிட்டிவ் ஃபார்மும் இருக்குது. இது எல்லாத்துக்குமே விளக்கம் நம்மளுடைய verb பிளேலிஸ்ட்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நமக்கு தேவையானது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இந்த இடத்துல ரைட்டை வச்சு பார்த்துருக்குறோம். நம்மளுடைய த்ரோ ஆட் பண்ணும்போது ப்ரெசண்ட்ல த்ரோன்னு இருக்கும், பாஸ்ட்ல த்ரீவ்னு மாறும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ல த்ரோயிங், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் த்ரவுன்னு மாறும். இன்ஃபினிட்டிவ்ல த்ரோ அல்லது டு த்ரோன்னு இருக்கும். ஸோ நமக்கு தேவையானது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் த்ரவுன். ஸோ நம்மளுடைய சென்டென்ஸில் பாசிவ் வாய்ஸில் இருக்கும்போது இஸ் ப்ளஸ் த்ரவுன்னு இருக்குது. இந்த த்ரவுன் ஆனது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறதும் இஸ் ஆனது ஆக்சிலரி வேர்புங்கிறதும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பி ஃபார்ம் பிரைமரி ஆக்சிலரி வேர்ப். இந்த இடத்துல த்ரவுன் பக்கத்தில் எதுக்காக வருதுன்னா இங்கே தான் டென்சஸை ஞாபகம் வச்சுக்கணும். ரவி த்ரௌஸ் அ பால்னு சொல்லும்போது அந்த சென்டென்ஸ் ஆனது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இப்போதான் ரவி ஒரு பந்தை எறிகிறான். சிம்பிளா ப்ரெசன்ட்ல சொல்றதுனால இதை சிம்பிள் ப்ரெசன்ட்னு சொல்றோம். அண்ட் இந்த வேர்பை வச்சியும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்ல சிம்பிள் ப்ரெசன்ட்ல வந்தா பாசிவ் வாய்ஸ்லையும் கண்டிப்பா இந்த சென்டென்ஸ் ஆனது சிம்பிள் ப்ரெசன்ட்ல தான் இருக்கணும். ரவி ஒரு பந்தை எறிகிறார்னு சொன்னாலும் ஒரு பந்து ரவியால் எறியப்படுகிறதுன்னு சொன்னாலும் ரெண்டுமே இப்போதான் சிம்பிளா ப்ரெசன்ட்ல நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ். அதனால பாசிவ் வாய்ஸ்க்கு வரும்போது இந்த இஸ் ஆனது இந்த ஆக்ஷன் ப்ரெசன்ட் அதுலேயும் சிம்பிள் ப்ரெசன்ட்ங்கிறத குறிப்பிடுறதுக்காக இந்த இடத்துல வந்திருக்குது. அதோட சேர்த்து இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் த்ரவுன் இதுவும் வர்றப்போ இந்த வேலை செய்யப்படுகிறது, பந்தானது எரியப்படுகிறது. எரிகிறான்ங்கிறத எரியப்படுகிறதுன்னு பாசிவ்ல மாத்துறதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்படி தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸை பாசிவ்க்கு மாற்றும் போது சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கும்போது, அதாவது பால்ங்கிறது சிங்குலர் ஒரே ஒரு பொருளை குறிக்குது, அதனால் இஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை பால்ஸ்னு இருந்திருந்தா கரெக்டாக சொல்லிட்டீங்க, ஆர் தான் வந்திருக்கும். இந்த ஆமிசார் வாஸ்வர் இதெல்லாமே பி ஃபார்ம் வேர்ப்ஸ், இதை பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருக்குறோம். அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸை தனித்தனி டென்சஸில் யூஸ் பண்ணும்போது எப்படி வருங்கிறதையும், அங்கே இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆம் இஸ் ஆர் எல்லாமே எப்படி ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட சேர்ந்து இந்த ஆக்டிவையும் பாசிவையும் ஃபார்ம் பண்ணுங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது த்ரௌஸுங்கிறது இஸ் த்ரவுன்னு மாறுது. அப்படி மாறுறப்போ எரிகிறான்ங்கிறது எரியப்படுகிறதுன்னு மாறுது. கூடவே பை அப்படிங்கிற ஒரு ப்ரெப்போசிஷனும் வருது. இந்த பையோட மீனிங் இந்த இடத்துல ஆல், ரவி ஆல், பை ரவி. A ball is thrown by ரவி. ஒரு பந்து ரவியால் எரியப்படுகிறது. இந்த மீனிங்ல குறிப்பிடுறதுக்காக இந்த பை அப்படிங்கிற ப்ரப்போசிஷனையும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை பற்றியுமே டீப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்க இருக்கிறோம். இந்த இடத்துல இந்த பை எதுக்காக வருது, பை மட்டுமே வருமா, வேற ஏதாவது ப்ரப்போசிஷன்ஸ் இந்த பைக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாமா, இது மாதிரியான எல்லா டவுட்ஸுமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ரவி த்ரௌஸ் அ பால், ரவி ஒரு பந்தை எறிகிறான். இது ஆக்டிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ் மாறும்போது அ பால் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ஆனது சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு வந்துடுது. த்ரௌஸுங்கிறது இஸ் த்ரவுன் இப்படி மாறுது. பை ரவி. ஸோ ரவியானது சப்ஜெக்ட் பிளேஸில் இருந்தது, இப்போ ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெப்போசிஷனும் வந்திருக்குது. இந்த ஃபார்மேட்டை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சென்டென்ஸ்லையுமே they play cricket, அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். இதை பாசிவ்க்கு மாத்துறப்போ நீங்களே சொல்லிடுவீங்க கிரிக்கெட் ஆனது ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்குது. ஸோ பாசிவ்ல மாறுறப்போ சப்ஜெக்டுக்கு வரணும். அடுத்ததா பிளே, இது இஸ் பிளேடுன்னு மாறும். ஸோ கிரிக்கெட் இஸ் பிளேடு, யாரால விளையாடப்படுது, பை தேங்கிறது அவர்களை குறிக்கும். இது சப்ஜெக்ட் பிளேஸில் வரும்போது மட்டும் தேயாவே இருக்கும். ஆனால் ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு மாறுறப்போ தெம்னு மாறும். ஸோ கிரிக்கெட் இஸ் பிளேடு பை தெம், கிரிக்கெட் அவர்களால் விளையாடப்படுகிறது. பாசிவில் மாற்றுறப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாகவும் மாறும். வேர்பானது அதோட வடிவத்தை மாற்றும்.
டென்ஸ் அதே தான் இருக்கும். கூடவே பை அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசிஷனும் சேர்ந்து வர்றப்போ இந்த வேலை அவர்களால் செய்யப்படுகிறது, கிரிக்கெட் அவர்களால் விளையாடப்படுகிறது, இந்த மாதிரி மாறிடுது. ஸோ அடுத்தடுத்து எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. குமார் டேக்ஸ் எ புக். குமார் ஒரு புத்தகத்தை எடுக்கிறான். இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. அவன் ஒரு வேலையை செய்கிறான். இப்படி நேரடியாக வருது. இதை பாசிவ்க்கு மாத்துறப்போ அந்த வேலை அவனால் செய்யப்படுகிறதுன்னு மாறணும். அப்படி மாத்துறப்போ புக்குங்கிற ஆப்ஜெக்ட் ஆனது சப்ஜெக்ட் பிளேஸுக்கும், குமாருங்கிற சப்ஜெக்ட் ஆனது ஆப்ஜெக்ட் பிளேஸுக்கும் மாறும். அப்படி வர்றப்போ நீங்களே ஈஸியாக சொல்லிடுவீங்க, a book is taken. டேக்குடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டேக்கன், அது கூடவே இஸ்ங்கிற ஒரு ஆக்சிலரி வேர்பும் வருது. a புக்குங்கிறது சிங்குலருங்கிறனால இந்த இடத்துல இஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். டேக்குங்கிறது டேக்கனாக மாறி இருக்குது. யாரால் எடுக்கப்படுகிறது? பை குமார். இந்த இடத்துல பை ஆட் பண்ண மறந்துடக்கூடாது. பை ஆட் பண்ணால் மட்டுமே குமாரால். ஸோ ஆல்ங்கிற மீனிங் கிடைக்கும். ஸோ இதிலிருந்தே உங்களுக்கு இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ஆனது தெளிவாக புரிஞ்சிருக்கும். சரி, இந்த பாசிவ்க்கு மாத்துறப்போ இஸ் வச்சு மட்டும்தானே பார்த்துருக்குறோம் அப்படின்னா அடுத்தடுத்து 12 டென்சஸுக்குமே இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் எங்கெங்க எப்படி எப்படி வருங்கிறத தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்க்குறப்போ மீதி இருக்கக்கூடிய எல்லா பி ஃபார்ம் பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ், அதாவது இந்த ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், ஹேவ் ஃபார்ம் பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ்னு சொல்லக்கூடிய ஹேவ், ஹேஸ், ஹேட், டூ ஃபார்ம் பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ்னு சொல்லக்கூடிய டூ, டஸ், டிட், இதோட சேர்த்து மோடல் ஆக்சிலரிஸ்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வில், வுட், ஷால், ஷுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட், இதெல்லாமே எப்படி வருங்கிறதையும் 12 டென்சஸ்க்கும் தனித்தனி வீடியோஸாக தெளிவாக பார்க்க இருக்கிறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இதிலிருந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக கற்றுட்டு இருப்பீங்க. ஸோ வழக்கம் போல தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கேட்டு வச்சிருங்க. நீங்கள் ஒரு இவ்வளோ தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்க நம்ம சேனல் கிரவ் இன்டெலெக்ட்.